இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னரே தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற வரலாற்று முழக்கத்தை முன்வைத்த வரலாற்று நாயகரை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன். 1938 தமிழ்நாட்டுல இந்தியை திணிப்பதற்கான பணிகள் நடைபெற்றது. இதை எதிர்த்து தமிழ்நாட்டுல போராட்டங்கள் நடைபெற்றது. குறிப்பா திருச்சி உறையூரில் இருந்து இந்தி எதிர்ப்பு படை என்ற ஒரு குழு சென்னையை நோக்கி நடைபயணமா போனாங்க. ஏறத்தாழ 42 நாட்கள் நடைபயணமா சென்ற அந்த குழு 11/9/1938 சென்னையை சென்றடைஞ்சாங்க. அந்த இந்தி எதிர்ப்பு படையை பாராட்டுவதற்காக ஒரு பாராட்டு விழா சென்னை திருவல்லிக்கேணி கடற்கரையில நடைபெற்றது. இந்த பாராட்டு விழாவில் பேரறிஞர் அண்ணா, பி.டி. ராஜன், சவுந்தரபாண்டியன், மறைமலை அடிகளார், தந்தை பெரியார் போன்ற தமிழ் ஆளுமைகள் பல பேர் கலந்துகிட்டாங்க. இந்த விழாவில் பேசிய தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை முன்வைப்பாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல பல பேர் சந்தர்ப்பவாத அரசியலுக்காகவும் பிழைப்புவாத அரசியலுக்காகவும் தமிழ்நாடு தமிழருக்கே, தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணுன்றலாம் சொல்றாங்க. ஆனா எந்தவித அரசு பதவியும் வகிக்க மாட்டேன்னு சொன்ன தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற வரலாற்று முழக்கத்தை முன் வச்சிருக்காரு.